செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசு இந்த கோரிக்கையை நிராகரிச்சிருச்சு, தள்ளி வச்சிருக்காங்க. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் நாடுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அமைச்சர் துரைமுருகன் அறிவிச்சிருக்காங்க. இல்ல இப்போ காலம் தாழ்த்திய செயல் முன்னாடியே போயிருக்கணும். இப்ப நாங்க வந்து உரிய நேரத்துல வந்து நம்முடைய உரிமை வந்து மத்திய அரசும் சரி கர்நாடக அரசு மறுக்கப்படும் போது நாங்க உச்ச நீதிமன்றத்தை உரிய நேரத்துல போறோம். உதாரணத்துக்கு மத்திய அரசு மீது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே போட்டோம். ஆனா இவங்களுக்கு அது தைரியம் துணிச்சல் உண்டா? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறதுக்கே போட மாட்டாங்க, ஏன்னா பயம். ஆனா நாங்க போட்டோம். இன்னைக்கு எடப்பாடி ஆட்சி காலத்தான் எடப்பாடி உத்தரவுல இன்னைக்கு வந்து போட்டு நம்முடைய உரிமை நம்ம பெற்றோம். இப்போ அங்க கோடைக்காலம் ஆயிடுச்சு, குடிக்க தண்ணி இல்லை, வேற வீரன் பாட்டில் கிடைக்குது, அப்புறம் கோதுமை பீர் கிடைக்குது. இந்த ரெண்டுமே சர்வசாதாரணமா கிடைக்குது. வீரன் பாட்டில் தெரியுமா? சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புதுசா ஒரு டாஸ்மாக்ல வந்து ஒரு பாட்டில் பேர் வச்சிருக்காரு, அதுக்கு வீரன் சொல்லிட்டு குடிச்சா வீரம் வரும் போல இருக்கு அப்படிதான் அவங்க சொல்றது. ஏன்னா டாஸ்மாக் வியாபாரம் ஆகணும். நல்ல அந்த யாருடைய கண்டுபிடிப்புன்னு தெரியல, ஸ்டாலின் கண்டுபிடிப்பா முத்துசாமி கண்டுபிடிப்பான்னு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நான் சொல்ல வருது என்னன்னா, கோதுமை பீரும் வெயிலா அடையாம நீலாம் அவனுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, கோதுமை பீர் சாப்பிடு, அது ஒரு நியூ இன்ட்ரடக்ஷன். கோதுமை பீரும் வீரன்ல காட்டுற அக்கறை. ஒரு குடி தண்ணீர் இன்னைக்கு வந்து குடத்தை தூக்கிட்டு சென்னையில இன்னைக்கு குடி தண்ணீர் பிரச்சனை, புழல் ஏரி வறண்டு போச்சு, மேட்டூர் ஏரி வறண்டு போச்சு. இதுக்கு என்ன தண்ணியை நம்ம கொண்டு வரதுக்கு என்ன நம்ம செய்யணும்? வீராணத்திட்ட புதிய வீராணத்திட்ட அம்மா அன்னைக்கு கொண்டு வந்ததுனால தானே அன்னைக்கு வந்து சென்னையிலே வந்து பிரச்சனை வந்து குடிநீர் பிரச்சனை இருந்தது. அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு இப்போ சென்னை சுற்றி இருக்க ஏரிலாம் கூட ஒரு தூர்வாரி அது புதிய அளவுக்கு வந்து ஒரு ஏரிலாம் உருவாக்குனாங்க அம்மா. அந்த அடிப்படையில் பிரச்சனை இருக்கு. ஆனா அது போன்ற ஒரு முற்போக்கான திட்டங்கள் எதுவுமே இந்த ஆட்சியில் எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் இப்போ தண்ணீர் விவசாயிக்கு ஒரு பக்கம் பாசனத்துக்கு தண்ணி கிடையாது, ஒரு பக்கம் குடிநீர் பிரச்சனை கிடையாது. ஆனா நபிகள் நாயகம் வந்து அவருடைய பொன்மொழியில ஒண்ணு வந்து ஒரு சவ ஊர்வலம் இந்த மாதிரி வந்து போகும்போது அவர் யாருன்னு கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு 100 மீட்டராவது அந்த சவ ஊர்வலத்துக்கு போகணுன்றது ஒரு அருமையான பொன்மொழி. அந்த வகையில தான் இருந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும். ஆனா உங்களை விட்டு போக முடியாது. நான் போயிருப்பேன். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.